சூர்யா வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு அஜித் இல்லாம விஜய் இல்லாம இப்ப வந்து சூர்யா மட்டும் செம்ம ராக்கிங்கா பண்ணிட்டு. விஸ்வநாத் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற பேர் தான், டைட்டில் தான் இது. சூர்யானா கம்பேக் நெகட்டிவ் எவனா கொடுத்தா அவனை பிடிச்சி இங்கேயே போலப்போம். நம்மளுக்கு தோணும் சின்ன பொண்ணு என்னடா சூர்யாவோட நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிச்சு அதுக்கப்புறம் அந்த லவ் சீன்லாம் ரொம்ப அழகாக காமிச்சாங்க. பல பேர் வந்து சூர்யாவுடைய மாஸ் என்னன்னு தெரியாது, அவருடைய கிளாஸ் என்னன்னு தெரியாது, அவருடைய ரேஞ்ச் என்னன்னு தெரியாத பசங்களுக்கு அந்த படத்தை போய் பார்க்க சொல்லுங்க. அவர் யாரு என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஜீவ் பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சீனுமே பார்த்து தான் போடுவார். அதே மாதிரி இந்த படத்துக்கும் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. விஸ்வநாத் படம் தமிழ் சினிமாவிலேயே சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அந்த படம் எல்லா படமும் வெற்றினாக்கா கணிக்க முடியாது. ஆனால் இந்த படம் பார்த்தினாக்கா உண்மையிலும் மிகப்பெரிய வெற்றி படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ சூர்யாவோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா பல படங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வி சந்திச்சுது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடிச்சது தான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ மியூசிக்காக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஜீவ் பிரகாஷ் வந்து அசுரன் படத்தில் எப்படி வந்து தனுஷ் அவர்களுக்கு போட்டாரோ அதே போல் விஜய் அவர்களுக்கு சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் அதெல்லாம் போட்டிருக்காரு. வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே ஜீவ் பிரகாஷோடைய மியூசிக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இடம் பெற்றது வந்து பிஜிஎம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சூர்யா அவர்கள் வாக் பண்ணும்போது எல்லாமே பிஜிஎம் போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க. அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஐப்பு பார்த்தனா வருது. ஸோ அஜித் விஜய்க்கு எப்படி மிகப்பெரிய ஐப்பு இருக்குமோ அதே போல் சூர்யா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஐப்பு இருக்குது. உண்மையாலுமே சூர்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லவ் சீன்லாம் செட்டே ஆகாது, அவருக்கு வந்து டான்ஸ் ஒழுங்காக ஆட தெரியாதுன்னு ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா அடைஞ்சார். அதே போல் இந்த படத்தில் பார்க்கும்போது ஏன்டா இந்த விமர்சனம்லாம் வச்சிங்க, அதெல்லாம் விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஏன்டா இப்படிலாம் விமர்சனம் வச்சிங்க, அதோட பல மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ்லையும் சரி, லவ்லும் சரி, ரொமாட்டிக்லும் சரி அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா லவ் சீன் நல்லா அருமையாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் ஐயா அவர்கள் எப்படி சண்டை போட்டால் ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குமோ அதே போல் பல மடங்கு பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ராதிகா அவர் ரோல் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு முக்கியமான ரோலில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள், உண்மையாக நல்லா இருக்குது. புரியல. குழந்தை கதாபாத்திரம் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தா தான் அந்த ஒரு சுவாசியம் நல்லா இருக்கும். ஸோ சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாஷ் அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து படம் ஓடாது, அவர் படங்கள் எல்லாமே அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி வந்து அவர் படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாராட்டக்கூடிய விஷயமா நல்லா நல்லா இருக்குது படம். ஹீரோனி பேர் தெரியல. ஸோ சூர்யா படத்தில் நடிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ ஹீரோனி பேர் தெரியல, விஜய் படத்தில் நடிச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ ஒரு பொண்ணு கேரக்டராக அவங்க தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் நல்லா தான் இருக்குது. உண்மையாலுமே நிறைய பேர் படத்தை போய் பார்க்கலாமா தேவையில்லையா, ஃபேமிலியோட பார்க்கலாமா, லவரோட பார்க்கலாமா, அண்ணன் தம்பி கூட பார்க்கலாமா கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துருச்சு. ஏன்னாக்கா எல்லாருமே ஒரே மாரி பார்த்தா படம் எடுக்கிறதுல ஒவ்வொருத்தரும் பார்த்தா கவர்ச்சி மூலிமா பார்த்தினாக்கா படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தினாக்கா அனைவரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. எந்த இடத்துலையும் கவர்ச்சி பார்த்தினாக்கா காட்டாத ஒரு படம்னா சூர்யா படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அனைவரும் போய் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே எங்கள் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, அவ்வளோ இருக்காது. இது முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். அதனால் ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. பட் எந்த இடத்துல ஃபைட் வருதோ அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஜீவ் பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சீனுமே பார்த்து தான் போடுவார். அதேமாரி இந்த படத்துக்கும் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. அவர் மைண்டில் எப்பயுமே வந்து ஒரு பிஜிஎம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி காலங்களில் கூட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் போடுவார். அதே போல் இந்த படமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க இந்த படத்தை பற்றி? ஆடியன்ஸ் எல்லாம் வரவேற்றாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியான ஒரு படம்ன்றதால எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். போக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஷோன்றதால கொஞ்சம் ரசிகர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. போக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாருமே உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லவ் சீன் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதான் அந்த சின்ன பொண்ணு தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் கொஞ்சம் லைட்டாக வயசு டிஃப்ரெண்ட்டு நிறையா இருக்கும். ஆனாலும் இந்த படத்துக்கு அவங்க தேவைன்ற மாதிரி கதாபாத்திரம் எழுதி அவங்களுக்கு 2 பேருக்கும் லவ் சீன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு பேர் எப்படி இருக்குது பார்க்கும்போது? நல்லா தான் இருக்குது. அதான் ஆனால் நம்மளுக்கு தோணும் சின்ன பொண்ணு என்னடா சூர்யாவோட நடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடித்து அதுக்கப்புறம் அந்த லவ் சீன்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. சூர்யா அவர்களும் அதே வயசு ஈக்குவலாக இருக்காரா? ஆமாம், கண்டிப்பாக.
ஏன்னா அவர் யங் பை மாதிரி தானே இருப்பார். அவரு நான் வயசான மாதிரியே இருக்காரு. அவர் இன்னும் நேற்று பார்த்த அந்த இந்த படத்தில் வந்த மாதிரி யங் பையாக தான் இருக்காரு. ரொம்ப வயசான மாதிரி தெரியாது. படம் டைட்டில் வந்து ஒரு படம் பேர் மாரி இருக்கு. ஆமாம், எப்படி பாக்குறீங்க? விஸ்வநாத் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற பேர் தான், டைட்டில் தான் இது. ஆமாம், விஸ்வநாத் அவரோட பேர். அவங்க பையனை வந்து உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அது சரி பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட இதுவே. படமே அதுதான் கதை. ஆமாம். சரி, ஓகேப்பா. இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிவிபிரகாஷ் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட படங்கள் இந்த படங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு? அவர் எப்பயுமே பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு. எல்லா படத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு மியூசிக் கொடுப்பாரு. அதே போல் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்காரு. இந்த படம் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறான்னு. ஏன்னா சும்மா நம்ம ஃபோனில் கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஆனால் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த பிஜிஎம் எல்லாமே உங்களுக்கு கேட்கும், நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ராதிகா மேடம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரோல் எப்படி இருக்கு? அவங்க அம்மா கேரக்டரில் எப்பயுமே வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே போல் இந்த வாட்டியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப அழகாக போடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்திலே உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? எல்லா சீனுமே பிடிக்கும் தலைவா. இந்த சீன் தான் பிடிக்கும். பட்ஜெட் ஏன்னா அதிகமாக பட்ஜெட் பண்ணி ஒரு காஸ்ட்லியான ஒரு படம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா சீனுமே எல்லாருக்கும் பிடிக்கும். சூர்யா அவர்கள் பார்த்தா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் படமே ஓடாதுன்னு பார்த்தா சொன்னாங்க பஸ்ஸில். இந்த படம் எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லை, இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் சூர்யாவோட மார்க்கெட் ஏறும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் டவுன் ஆனதால் கொஞ்சம் ரசிகர்கள்லாம் சூர்யா பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூர்யா அவர்கள் மார்க்கெட் நல்லா ஹெவியாக மாறுமா? ஆமாம், கண்டிப்பாக மாறும். கருப்பன் படத்திலே மிகப்பெரிய கருப்பன் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக மாறிச்சு. அதே போல் இந்த படமும் கண்டிப்பாக மாறும். ஓகே, தலைவர். நன்றி தலைவா.